Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்கோடு தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் என் சின்ன காலையோட பிளேன் கிஸ், அது மட்டும் இல்லாமல் எங்களோட வாலுப்பிள்ளை, அதாவது எங்கள் செல்லக்குட்டியோட பிளேன் கிஸோட நான் இந்த கிறிஸ்மஸை தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பெட் எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்கள் மாஸ் முடிஞ்சோம் லேட் ஆகும், ஸோ அப்போ டயர்டாக ஆகும். அதனால் நான் வந்தோடனே படுத்தணுங்கிறதுக்காகவே நீட் பண்ணிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் பிள்ளைங்களோட தான் ஃபாதர் கேக் வெட்டினார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேக் எப்படியோ வாங்கிட்டார். அதுக்கப்புறம் சின்ன காலையோட குடில் பக்கத்தில் நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டாக அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம மெயின் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு ப்ரேயரை முடிச்சாச்சு. ஸோ அழகாக அங்கே குடியில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் காரில் ஏறி மெயின் சர்ச்சுக்கு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் பார்த்தா ஸ்கை ஷாட்ஸ் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் நான் வந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருந்தோம். அந்த வெடியவே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம பாண்டா மாமா வந்துட்டாங்க. அப்புறம் இவளுங்க சொல்லும்போது தான் தெரியுது எங்கேன்னு எல்லாம் அப்புறம் தேடணும். எல்லாம் ஸ்கை ஷாட்ஸ் பார்த்துட்டு இருந்தனால அது மறந்தாச்சு. அப்புறம் பார்த்தா அப்படியே வேகமாக ஒவ்வொரு ஆளையாக பயமுத்திக்கிட்டே வந்தார். அவர் செம்மையாக தான் இருந்துச்சு. அவரோட செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஹாப்பி பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அதை வந்துட்டார். ஸோ அவருக்கு கை கொடுத்துட்டு ஃபேமிலியோட ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே செம்ம ஃபன் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் பலகாரம்லாம் கொடுத்து நான் சிக்கன் லாலிபாப் கட்டி வச்சுட்டேன். எங்கள் மாமனார் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அன்றைக்கி நாங்கள் வெளியில் சட்டியில் வச்சு பிரியாணி செஞ்சோம். ஸோ அதனால் எங்கள் மாமனார் தான் பிரியாணி கிண்டினார். அங்கே கறி வேக எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி நின்றுச்சுங்க. எப்படா பிரியாணி வரும்னு. உடனே எங்கள் மாமனார் சீக்கிரமாக செஞ்சுட்டாரு. நான் அதுக்குள்ளே வந்து சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு லாலிபாப் ஒவ்வொன்றா எடுத்து நான் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையிலேயே நான் வந்து வீடியோ என்னென்ன பண்ணேன்னு அதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா பிகாஸ் நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேகமாக காலை வேலையை முடிச்சுட்டு பலகாரம்லாம் கொடுக்கவே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் மதியானம் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சதுனால கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த லாலிபாப் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி லாலிபாப் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயாச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போதே. எங்கள் மாமனார் கைவண்ணம்னா அது ஒரு தனி கைவண்ணம் தான். பாருங்களேன், எதுவுமே வந்து ஒட்டலை, எல்லாமே குலையாமல் நல்லா ரைஸ்லாம் பாருங்கள் நல்லா தெரியுது. கறி பீஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவர் எப்பயுமே சூப்பராக செய்வார் பிரியாணி. ஸோ அன்றைக்கி ஸ்பெஷல் எங்களுக்கு பெரிய ஸ்பெஷலே பிரியாணி தான். அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் பிரியாணி வச்சு கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொன்ன கிளம்பி வந்து அங்கே பார்த்தா என் தம்பி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. குடேல் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு எஃபர்ட் போட்டு அழகாக பண்ணியிருந்தேன். அந்த குடேலே பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த குடேல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.